ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பென்சி ஸ்ரீனி லைஃப் ஸ்டைல். நாங்கள் எங்கே போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட் சைடில் கம்பெனிக்கு முன்னாடி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் விற்பாங்க. அது போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். நான் பழைய வீடியோவிலலாம் சொல்லியிருப்பேன், அந்த கம்பெனியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி கிடச்சிச்சு. நாங்கள் ரெடியாகி போயிட்டுருந்தோம். என் கூடயும் கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க கொஞ்சம் 2 பேர் வந்திருந்தாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டுருந்தோம். அந்த டைமில் பார்த்து கம்பெனி விட்டுருந்தாங்க. எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த கிராமத்தில் இருந்தும் பல பேர் வந்து வேலைக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வேனில் வந்து பேசி வச்சு மாதம் மாதம் காசு கொடுத்து அந்த மாதிரி வருவாங்க. எல்லோரும் வந்துட்டு இருந்தாங்க. இதுதான் கம்பெனியோட கொஞ்சம் முன்னாடி உள்ள பிளேஸு. இது எல்லாருமே அப்போ அந்த டைமில் ரஷ்ஷாக வந்துட்டு இருந்த டைமில் நாங்கள் போயிருந்தோம். கரெக்டாக கம்பெனி கொஞ்சம் விட்றதுக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த கம்பெனி விட்டுருக்காங்க, ரஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் வெளியே வராங்க. இது வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த சைடில் எல்லா காயுமே வச்சுருக்காங்க. வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், கீரை எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒரு கூறு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு தான் விற்பாங்க. நல்லா மலிவாக கிடைக்கும். காயெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வாங்கிக்கலாம். ஆனால் அந்த வெங்காயம், தக்காளி அதெல்லாம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து மார்க்கெட் ரேட்டில் தான் கிடைக்கும். எல்லாருமே இந்த வேனில் ஏறி போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது கம்பெனியோட ஃப்ரண்ட் கேட்டு. நான் தூரத்துலேருந்து ஒரு சில வீடியோக்கள் எடுத்ததெல்லாம் காமிச்சிருப்பேன். அப்புறம் என் கூட வந்தவங்களுக்காக இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நான் வாங்க ஆரம்பித்தேன். பாப்பாவை வந்து அவங்க வச்சுருந்தாங்க, அதனால தான். பாப்பாவை வச்சுருந்ததுனால நாங்கள் வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து கவர் பண்ண முடியல, நான் வாங்குகிற வீடியோஸ்லாம். ஆனாலும் நானும் கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே 10 ரூபா தான். கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹாஸ்டலில் தங்கியிருந்து வேலை பார்க்குற பிள்ளைங்க, இவங்க எல்லாருமே வாங்குவாங்க. இந்த பேக்கெட்டில் இருக்கிறது எல்லாமே 10 ரூபா. நான் ஒரு மிளகு பாக்கெட்டு, அப்புறம் ஒரு பெருஞ்சீரகம் பாக்கெட்டு வாங்கினேன். இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு, அப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸு, இது எல்லாமே 10 ரூபா தான். கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து நாங்கள் போகும்போது நல்ல ரஷ்ஷாக இருந்துச்சு. எவ்வளோக்குள்ளே இருந்துச்சோ வரும்போது பயங்கர ஃப்ரீ ஆயிடுச்சு. இது அங்கே தூரத்தில் கொஞ்சம் இன்னும் தள்ளி போனால் அங்கெல்லாம் இதெல்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாமே வாங்கிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டுருந்தோம். அப்போ பாப்பாவை தூக்கிட்டு நான் ரிட்டன் வந்துட்டுருந்தேன். பாப்பா அவங்கக்கிட்ட இருந்தா கொஞ்ச நேரம், அப்புறம் என்கிட்ட இருந்தால். இப்படி தான் மாற்றி மாற்றி பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட என் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயாச்சு. இது கம்பெனியோட ஃப்ரண்ட் கேட்டு. போகும்போது எவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு, இப்போ யாருமே இல்லை பாருங்கள். இதுதான் வாங்கினேன் நான் வெஜிடபிள்ஸு. இதெல்லாமே பாருங்கள். பிஸ்கெட்டு, பழம் எல்லாம் கொஞ்சம் வேறு இடத்துல வாங்கினேன். இதெல்லாம் காய்கறி அங்கே வாங்கினது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.